ஆகவே இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அது தவிர இவர்கள் சொல்லுகின்ற நட்பு உறவு இவைகள் எல்லாம் இருக்கின்றன. பெருமளவிலே இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது ஏற்பட்டிருக்கிற கவர்ச்சி சமத்துவம். ஆக சமத்துவத்தை பின்பற்றியதற்காக இவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்தின் ஒவ்வொரு கொள்கையும் பின்பற்றி இருந்தால் எத்தனை பேர் வந்திருப்பார்கள்? எல்லா விஷயங்களும் பின்பற்றி இருந்தால் எவ்வளவு பேர் வந்திருப்பார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆக செயல் மூலமாக செய்வது, அடுத்தபடியாக சொல் மூலமாக, வாயாலையும் சொல்லணும். சிலர் சொல்கிறார்கள் சொல் மூலமாலாம் பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டாம், நம்மளை பார்த்து இஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க எதுக்கு வாயால பிரச்சாரம் பண்ணுவானா, பிரச்சனைகள் வருவானா, ஏன் சொல்லணும் என்கின்ற ஒரு கருத்தை கூட சிலர் வைக்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ் சொல்றான் சொல் மூலமா சொல்லுன்றான். உதுவு அலை இல்லையா, அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தபிலே பிரச்சாரம் செய்யுங்கள் அல்லாஹ் சொல்றான் இல்லையா. தவாசி பில் ஹக் சத்தியத்தின்பால் மக்களை அழையுங்கள், அழையுங்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. வாயால சொல்லு, எழுத்தால பேச்சால சொல்லு. ஆக சொல்ல வேண்டும். நம்மை பார்த்து தெரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே. முஸ்லிம்களே பார்க்காத பல முஸ்லீம் அல்லாத ஊர்கள் இருக்கின்றன. பல ஊர்களில் முஸ்லிம்களே கிடையாது இல்லையா. தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்ன, எத்தனை சதவீதம்? 6.5, அவ்வளவுதான். 5.5 என்று சொல்கிறார்கள். 5.5% அவ்வளவுதான். எல்லா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நம்மை பார்க்கிற வாய்ப்பு உண்டா? கிடையாது, வாய்ப்பு கிடையாது. முஸ்லிம்களே வாழாத பல நாடுகள், பல ஊர்கள், பல கிராமங்கள் இருக்கின்றன. ஆக முஸ்லிமை பார்த்து தான் இஸ்லாம் தெரிந்து கொள்வது என்றால் பலருக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று, முஸ்லிமை பார்த்துத்தான் இஸ்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் நல்ல முஸ்லீமா இருக்காங்களா? இல்லையா. இஸ்லாத்திற்கு தவறான சான்றை அல்லவா முஸ்லிம்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பல முஸ்லிம்களை பார்த்தால் இஸ்லாத்தை பற்றிய தவறான எண்ணத்தை தான் புரிந்து கொள்வார்கள். ஆக எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்னும் சில முஸ்லிம்கள் சொல்லுகிற வாதம், முஸ்லிம்களையே நாம திருத்தலையே, எங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்தியை சொல்வது என்கின்ற ஒரு வாதத்தையும் காலகாலமாக நாம் காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். முஸ்லீம்களை முதலாவதாக திருத்துவோம், அப்புறம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போவோம். அவங்க கருத்தில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் எப்போது முஸ்லீம்களை திருத்தி முடிப்பீர்கள்? முதல் கேள்வி. எத்தனை நூற்றாண்டுக்குள் முகப்பேரில் இருக்கிற முஸ்லீம்களை திருத்தி முடிப்பீர்கள்? சொல்லுங்கள். ஏதாவது கணக்கு வைக்க முடியுமா? ஒரு 100 வருஷம் முகப்பேரில் உள்ள ஆட்களை எல்லாம் சரி பண்ணிடலாம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு வச்சுக்க முடியுமா? முடியாது. சரி, யார் சர்டிபிகேட் கொடுக்கிறது? எல்லாரும் தெரிந்து விட்டார்கள், இனிமே அவர்களுக்கு போகலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போகலாம் என்று முடிவு செய்பவர் யார்? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, நீங்க திருந்துற வரைக்கும் அவங்களுக்கு செய்தி சொல்லாம அவங்க இருட்டில் இருக்க வேண்டுமா? அவங்க கேட்பாங்கல்ல ஒரு கேள்வி, ஏன் பாய் நீங்க திருந்துற வரைக்கும் எங்களுக்கு நல்லது சொல்ல மாட்டீங்க, நீங்க திருந்தி முடிச்ச பிறகு தான் எங்களுக்கு நல்லது சொல்லுவீங்க. இது என்ன நியாயம்? எந்த நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையில் இது சரியாகும்? ஆக இவையெல்லாம் தவறான கருத்துக்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இது நபிமார்களுடைய பணி, நம்முடைய பணி அல்ல என்று கூட சிலர் சொல்கிறார்கள். நபிமார்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், தரஜாவிலே அந்தஸ்திலே அவங்களுக்கு நமக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. பொறுப்புகள் இருவருக்கும் ஒன்றுதான், பொறுப்புகள் இருவருக்கும் ஒன்றுதான். நபிமார்கள் செய்த அத்தனை பணியும் நாம் செய்தாக வேண்டும். அவங்களுக்கு வகை வரும், நமக்கு வகை வராது. அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய அந்தஸ்து நமக்கு கிடையாது. இவ்வளவுதான், இந்த வித்தியாசம் உண்டு. பொறுப்புகள் கடமைகளை பொறுத்தவரையில் நபிமார்கள் விட்டு சென்ற அத்தனை பணியையும் எல்லா முஸ்லீம்களும் செய்தாக வேண்டும். இவங்க சொல்றபடி நபிமார்களுடைய பணி தான் சொல்லியிருந்தா தமிழ்நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தது யார்? எந்த நபி கொண்டு சேர்த்தாருங்க? எந்த நபியின் மூலமாக நாம் எல்லாம் முஸ்லீம்கள் ஆனோம்? சொல்லுங்கள். இல்லையா? இங்க வந்த வியாபாரிகள், இங்க வந்த சூஃபிகள், இவங்க தானே இஸ்லாத்தை சொன்னாங்க நமக்கு. நபிமார்கள் இல்லையா? அவர்கள் நபிமார்கள் அல்லவே. அப்போ பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக சொல்லப்படுகிற கருத்து, பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றது. ஆகவே இந்த நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற இந்த பணியை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்தாக வேண்டும். ஆகவே ஹைரா உம்மத் என்ற இந்த வசனத்திலே 3 கடமைகளை நாம் உங்களுக்கு சொன்னோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், நன்மையை ஏவுதல், தீமையை விலக்குதல் ஆக இந்த 3 பணிகளை நீங்கள் செய்கிற போதுதான் உங்களுக்கு இந்த சிறந்த சமுதாயம் ஹைரா உம்மத் என்ற பெயர் உங்களுக்கு உரித்தானதை தவிர இதை செய்யாத வரையில் வெறும் பிறப்பின் அடிப்படையில் இந்த பட்டத்துக்கு உரியவர்கள் அல்லர். அடுத்ததாக இன்னொரு வசனம், முஸ்லிம்களுடைய பொறுப்பை சொல்லுகிற இன்னொரு வசனம், உம்மத்தன் வசத்தன், நீங்கள் நடுநிலை உள்ள சமுதாயம். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் நடுநிலை உள்ள சமுதாயம். 2:143 கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன்
லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இறைவன் சொல்கிறார், உங்களை இவ்வாறே நாம் நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். இறை தூதர்கள் உங்களுக்கு சான்று வழங்கியதைப் போல உலக மக்களுக்கு நீங்கள் சான்று வழங்க வேண்டும். இதுதான் அந்த ஆயத்தினுடைய பொருள். ஒன்றொன்றாக பார்க்கலாம். நடுநிலை உள்ள சமுதாயம். நடுநிலை என்று இங்கே குறிக்கப்படுவது என்ன? எவ்வித தீவிரவாத போக்குகளுக்கும் போகாமல் ஒரு நடுநிலையான போக்கிலே நீங்கள் போக வேண்டும். நடுநிலையான போக்கு. இம்மையின் பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது, மறுமையின் பக்கமும் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இம்மைக்காக மறுமையை துறக்காதே, மறுமைக்காக இம்மையை துறக்காதே. அன்றாட நாம் கேட்கிற துவா ஒன்றே போதுமானது இல்லையா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இறைவா, எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையும் நீ சிறப்பாக ஆக்கி வைத்து விடு, இறைவா எங்களுக்கு மறுவுலக வாழ்க்கையை நீ சிறப்பாக ஆக்கி வைத்து விடு. ரெண்டையும் சேர்த்து கேட்கணும். அதே வசனத்திற்கு முந்தைய வசனத்திலே இறைவன் சொல்கிறான், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள், இறைவா இந்த உலகத்திலே எங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கிவிடு என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை. அவர்களுக்கு எந்த நற்பேரும், துனியாவை மட்டும் ஆசைப்படுறானே அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆக ரெண்டையும் இணைத்து பேசுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். துறவரத்திற்கு அனுமதி வழங்காத ஒரு மார்க்கம் இஸ்லாம். தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்காத மார்க்கம் இஸ்லாம். காலமெல்லாம் நோன்பு இருப்பதற்கு அனுமதி வழங்காத மார்க்கம் இஸ்லாம். தன்னிடத்திலே உள்ள அனைத்து செல்வங்களையும் தானமாக கொடுப்பதை தடை செய்தது இஸ்லாம். ஆக எல்லாவற்றிலுமே ஒரு நடுநிலையான ஒரு போக்கிலே போக வேண்டும். இது நடுநிலை என்பதற்கு இது ஒரு அர்த்தம். அதற்கு பல வசனங்கள் இருக்கு குர்ஆன்ல. உங்களுடைய கரங்களை கழுத்தில் கட்டிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஞ்சத்தனமா இருக்காதே. உங்களுடைய கரங்களை அகல விரித்து விடாதீர்கள். தூக்கி தூக்கி கொடுத்துடா, எல்லாத்தையும் கொடுத்துடாத. அவ்வாறு கொடுத்தால் நீ நிந்தனைக்குரியவராகவும் பின்னர் கை செய்தப்படுபவராகவும் நீ ஆகிவிடுவாய். ஆக ரெண்டு கடையில ஒரு நிலை, ஒரு நடுநிலை. ஊதாரித்தனமும் வேண்டாம், கஞ்சத்தனமும் வேண்டாம். ஒவ்வொன்றிலே இருக்குது. குரலிலே ஒரு நடுநிலை. கழுதையை போல கத்தாதே, குர்ஆன் சொல்லுது. குரல்களிலேயே மிக மோசமானது கழுதையின் குரல், குர்ஆன் வசனம் சொல்கிறது. நடையிலே ஒரு மிதமான நடை. அதாவது எல்லாவற்றிலும் ஒரு மிதமான, ஒரு தீவிரவாதம் இல்லாத ஒரு நடுநிலையான போக்கு. இந்த நடுநிலையான போக்கை மேற்கொள்றாங்களே அவங்க கடைசி வரைக்கும் போவாங்க. தீவிரவாதமான போக்கு கொஞ்ச காலத்திலே சோர்ந்து விடுவாங்க. பெருமானார் இடத்திலே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினார்கள், அன்னை ஆயிஷா அவர்கள். இவள் இரவெல்லாம் நின்று வணங்குகிறாள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறைவன் உனக்கு கூலி கொடுப்பதில் சோர்ந்து விட மாட்டான், ஆனால் நீ சோர்ந்து போய்விடுவாய். எவ்வளவு முடியுமோ அதை செய், முடியாதெல்லாம் செய்யாத. நடுநிலை என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நடுநிலை என்றால் நீதி நிலைநாட்டுகிற சமுதாயம்.